அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். இந்தியா முழுக்க அண்ணல் அம்பேத்கர் பேசு பொருளாய் மீண்டும் மாறியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரினுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? அவர் நல்லவரா கெட்டவரா? இருண்டு கிடக்கும் வானத்திற்கு வெளிச்சம் தருவது மின்னல். இருட்டடிப்பு செய்யப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்தது அண்ணல். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த 7 குழந்தைகள் அடுத்து செத்து போச்சுங்க. சுகாதார வசதி இல்லை. அந்த குடும்பத்தில் பிறந்த 14வது குழந்தைக்கு அம்பேத்கர்னு பேர் வச்சாங்க. தவழும் வயதிலேயே தாயை பறிகொடுத்த ஒரு குழந்தை தான் அம்பேத்கர். தாயில்லாத பிள்ளை நூலில்லாத சேலை மாதிரி எப்படி வேணா வளரலாம், ரவுடியா இருக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தை எப்படி வளர்ந்தது தெரியுமா? எப்படியாவது படிச்சிடணும், படிப்பு மூலமா மேல வரணும்னு யோசித்த ஒரு குழந்தை தான் அம்பேத்கர். நீ பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாதுப்பா, நீ வந்து உட்காந்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் தீட்டாயிடும். குடத்திலிருந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியாதுப்பா, நீ குடிச்சா மத்த பசங்க குடிக்க முடியாது, தண்ணி தீட்டாயிடும்னு அவமானப்படுத்துறாங்க. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு கர்ச்சீப் வாங்க போற கடையில உங்களுக்கு முகம் கொடுத்து பேசாம உங்களை அவமானப்படுத்தினா அடுத்த முறை அந்த கடைக்குள்ளேயே நீங்க போக மாட்டீங்க. ஆனா அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த நாளும் அந்த பள்ளிக்கூட வாசலில் போய் நின்னார். ஒரு கையில் புத்தக பை, இன்னொரு கையில் கோணிப்பை. அந்த கோணிப்பையை விரிச்சு அது மேல ஓரமா உட்காந்துக்கிறேன், உங்க பள்ளிக்கூடத்துக்கு தீட்டு வராது. தாகம் எடுத்தா யாராவது தண்ணி எடுத்து மேல இருந்து ஊத்துங்க, நான் வெறும் கை அப்படி கை நீட்டி டம்ளர்லயோ அந்த பானையிலயோ படாம புடிச்சு குடிச்சுக்கிறேன். எனக்கு படித்தால் போதும்னு 1000 அவமானங்களை சுமந்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பா படித்தவர் தான் அம்பேத்கர். 3ஆம் வகுப்பை தாண்டியதற்காக அங்க ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துறாங்க. எல்லாரும் கேட்டாங்க, 3ஆம் கிளாஸ் தாண்டதுக்கு ஏன் பாராட்டு விழா? அப்ப சொன்னாங்க, உலகம் முழுக்க 3ஆம் வகுப்பை தாண்ட எல்லா குழந்தைக்கும் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அம்பேத்கர் என்ற அந்த மகர் சமூகத்து மகனுக்கு 2000 ஆண்டுகள் ஆச்சுங்க 3ஆம் கிளாஸ் ஒரு பையன் எங்க குடும்பத்துல தாண்டதுன்னு சொன்னாங்க. அதான் அம்பேத்கர். கஷ்டப்பட்டு படித்து முடித்து அதோட நிற்காம வெளிநாட்டுக்கு போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கி கோட்ல வெறும் ஒரு ரொட்டி துண்டை வச்சுக்கிட்டு அதை தண்ணியில துவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பொருளாதாரத்துல ஒரு PhD பண்ணி ஒன்னிலைங்க 3 PhD படித்து முடித்து திரும்ப வந்து பரோடா அரண்மனையில ராணுவ செயலாளர், எப்பேற்பட்ட பதவி, அந்த பதவியில வந்து உட்கார்றாரு. அவருடைய PA இருக்கார் பாருங்க, அம்பேத்கருக்கு PAவாக வேலை செய்யறவரு, அவரு தொட்டு தண்ணியை தர மாட்டார். என்னங்க இது? சின்ன வயசுல படிப்பறிவு இல்லாம பள்ளிக்கூட வாசல்ல நின்னப்ப தண்ணியை தொட்டு தர மாட்டோம் நாங்க. போய் படிச்சு முடிச்சு உலகத்துல இருக்கிற டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சு 3 PhD படிச்சு முடிச்சுட்டு வராரு. அவர் வாழ்ந்த சமகாலத்தில் இந்தியாவிலேயே அதிகம் படித்த இந்திய அரசியல் தலைவர் அவர்தான். ஆனா அவரால் எல்லா பட்டத்தையும் வாங்க முடிஞ்சது, சக மனிதன் கையால ஒரு டம்ளர் தண்ணியை தொட்டு வாங்க முடியல. எப்பேற்பட்ட கொடுமை. அவர் பிறந்த மாவட்டம் இருக்கு பாருங்க, அந்த சௌதார் குளம் ஒண்ணு இருக்கு அந்த மாவட்டத்துல. அங்க யாருமே போய் தொட்டு தண்ணி எடுத்து குடிக்க முடியாது ஒடுக்கப்பட்ட மக்கள். இவர் என்ன தெரியுமா பண்ணார்? தான் படித்த சட்டத்தினுடைய உதவியோடு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறார். நீருங்கிறது பொதுவானது, ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிலாம் கிடையாது, எல்லாரும் குடிக்கணும். வழக்காடி ஜெயிச்சிட்டாரு. ஆஹா தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா மொத்த ஊரும் சேர்ந்து அம்பேத்கருக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த குளத்தை தண்ணியை எல்லாரும் குடிக்க முடியாதுன்னு மேல்கோர்ட்லயும் போய் தீவிரமாக வாதாடி அங்கேயும் ஜெயிச்சிட்டாரு. மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஹைகோர்ட்ல போய் கடுமையா வாதாடி தான் பிறந்த சொந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த சௌதார் குளத்துல கையளவு தண்ணி எடுத்து அம்பேத்கர் குடிப்பதற்கு 9 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடத்தி 9 லாங் இயர்ஸ் எவ்வளவு பெரிய லீகல் பேட்டல் நடத்தி அதுல ஜெயிச்சு அப்புறம் யாரு வேணா போய் குளத்துல தண்ணி எடுத்து குடிக்கலாங்கிறத அவர் நிலை நிறுத்துகிறார். அவர் படித்த படிப்புக்கு எல்லா பதவிகளும் தேடி தேடி வந்தது. அவரால் உட்கார முடியல. ஏன் தெரியுமா? நான் பட்டத்தை வாங்கிட்டேன், படிப்பை வாங்கிட்டேன், சக மனிதனின் மரியாதையை வாங்க முடியல. அவரை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவர் எழுதிய மிக முக்கியமான புக்ல ஒண்ணு, பிற்காலத்துல இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக வழிவகுத்தது. அந்த புத்தகத்தின் பெயர் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி. அந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி என்ற புத்தகத்தை அடிப்படையாக வைத்து இந்தியாவில் எழுப்பப்பட்ட மாபெரும் ஆர்கனைசேஷன் பேர் என்ன தெரியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI. அம்பேத்கர் ஒரு புக்கு எழுதலனா இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாக்கே இல்லைங்க. அப்ப எப்பேற்பட்ட அறிஞர் அந்த மனிதன். அவருடைய லைப்ரரி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்க லைப்ரரி. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அங்க என்ன புக்ஸ் இருக்கும்? சட்ட புத்தகம் இருக்குமா, பொருளாதாரம் இருக்குமா, எல்லாம் இருந்தது. அதை தாண்டியும் கோழி வளர்ப்பை பத்தி இருந்தது, அணுசக்தியை பத்தி இருந்தது. 30s 40s இருந்த கலெக்ஷன்ல லார்ஜ் ஸ்கேல் இரிகேஷன் சொல்லப்படுற நீர் மேலாண்மையை பத்தி இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் கண்டினியூஸா தன்னை அப்டேட் பண்றதுக்காக படிச்சுக்கிட்டே இருந்தார்.
அப்பெல்லாம் டைப்பிங் கிடையாது, எழுதுறது தான். படிச்சு படிச்சு எழுதி 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 நோட்ஸ் எழுதி எழுதி அவருடைய ரைட் ஹேண்ட் இருக்கு பாருங்க, அது அப்பளம் மாதிரி ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கு போல மொத்தமா வீங்குறது. இந்த வீங்கி போன கையால தன்னுடைய பணிகள் தடைபடக்கூடாதுன்னு பை பர்த் ரைட் ஹேண்டா இருந்த அந்த மனிதர் லெப்ட் ஹேண்ட்ல எழுத பழகி பழகி ஒரு ஸ்டேஜ்ல ரைட் ஹேண்ட்ல கொஞ்ச நேரம் எழுதி அப்புறமேட்டு கை வீங்கினோன லெப்ட் ஹேண்ட்லயும் எழுதி ஒரே நேரத்துல ரெண்டு கையிலும் எழுதக்கூடிய ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக் கொண்டார்னா படிப்பின் மீது அந்த ஆளுக்கு எவ்வளவு வெறி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிப்பார். அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு இல்ல, சராசரியாக இருக்கிற எல்லா பாட்டாளி தோழர்களுக்கும் உரிமை வாங்கி கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு அவரு கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாகத்தான் 8 மணி நேரம் ஒரு மனிதன் வேலை பார்க்கணும், அதுக்கு மேல வேலை பார்க்க கூடாது கொண்டு வந்தார். அப்ப அதுக்கு முன்னாடி 14 மணி நேரம் 16 மணி நேரம் மாட்டை போல ஒவ்வொரு மனிதனும் ரத்தத்தை உறிஞ்சி அந்த மேல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்க உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவர் சட்டம் கொண்டு வந்த பிறகுதான் 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதுன்ற சூழல் இருந்தது. பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள சுரங்கத்துல நீங்க வேலை அமர்த்த கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தார். பெண்களுக்கு ஆணுக்கு ஒரு சொத்துரிமை இருக்கு, அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டியோடைய சொத்துரிமை இருக்கு, பெண்களுக்கும் சொத்துல உரிமை கொண்டு வரணும் சட்டம் கொண்டு வந்தார். ஒரு லேடி எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மகப்பேறு காலகட்டத்தில் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மகப்பேறு விடுமுறையும் தரணும், சம்பளமும் தரணும். இது அவர்களுக்கான ரைட்ஸ், அவர்களுக்கான உரிமை என்று 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் யோசிச்சிருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட பெமினிஸ்டா அவர் இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க. அவருடைய குறிக்கோள் ஒண்ணுதான், சப்ரஸ்டா இருக்கக்கூடிய எல்லாரும், ஒடுக்கப்பட்ட எல்லாரும், சாதி ரீதியாக வர்க்க ரீதியாக பாலின ரீதியாக ஒடுக்கப்பட்ட எல்லோருக்கும் ஒரு உரிமை குரலாக அவர் இருந்தார். அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகை அதனாலதான் பேரா மூக் நாயக்னு வச்சாரு. மூக் நாயக்னா ஊமைகளினுடைய தலைவன் அர்த்தங்க. மூக்னா ஊமைகள், நாயகன்னா தலைவன், ஊமைகளின் தலைவன் தன்னை அவரே சொல்லிக்கிட்டாருங்க. மகர் சத்தியாகிரக போராட்டம் நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க. அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் அவர் பேசுறாரு. அப்ப ஊருக்குள்ளார ஒரு வதந்தி பரவுது, இந்த போராட்டம் அந்த மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆலய பிரவேசம் செய்ய போறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில அடிப்படைவாதிகள் கடுமையா தாக்குறாங்க. அங்க இருந்த அப்பாவிகளை மண்டைய உடைக்கிறாங்க, கல்ல கொண்டு அடிக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணலாம், திருப்பி அடிச்சிடலாமான்னு கொந்தளித்திருந்த மக்கள் முன்னாடி தோன்றி அம்பேத்கர் சொல்றாரு, நீங்கள் தீட்ட வேண்டியது கத்தியை அல்ல புத்திய. உங்களை எவ்வளவு தாக்கினாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க வன்முறையின் பாதைக்கு போகாதீங்க, வாங்க படிப்புக்கு வாங்க. நீங்க படிங்க, அடுத்தவங்களை படிப்பீங்க, கற்பீங்க, ஒன்று சேருங்க, அப்புறம் புரட்சி செய்யுங்க. அதனால்தான் அடுத்த நாள் பம்பாய் குரோனிக்கல் எழுதியது, இப்படி ஒரு தலைவனை இந்த உலகம் பார்த்ததே கிடையாது, எல்லாரையும் அமைதிப்படுத்தி அரசியல் படுத்திய ஒரு தலைவரை பார்த்ததே கிடையாதுன்னு ஆச்சரியப்பட்டு அந்த பத்திரிகை எழுதி கொண்டிருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, சட்டத்துறை அமைச்சர் அம்பேத்கர் தான். அவர்கிட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பை படைச்சாங்க, தெரியுமா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ற இந்தியாவின் ஆன்மாவாக இருக்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை உருவாக்குற பொறுப்பு 7 பேர் கொண்ட 7 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு டீம் உருவாக்கப்படுது. ஆனா 7 பேர் வேலையை சேர்த்து யார் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணல் அம்பேத்கர் பண்ணார். இதை நான் சொல்லிங்க, அந்த 7 பேரில் ஒருவராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் பதிவு பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நாங்க 7 பேர் இருந்தோம், அந்த 7 ஸ்காலர்ஸ் உடைய வேலையும் சேர்த்து தனி மனிதனாக அந்த எழுதி முடித்தவர் அண்ணல் அம்பேத்கர். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 11 நாட்களில் இந்த சுதந்திர இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருக்கிற இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்து இந்திய நாடாளுமன்றத்தில் முன்னாடி அந்த மனிதர் நிற்கிறார். இரவெல்லாம் தூங்காமல் படித்து படித்து உலக சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்து 2 கைகளாலும் எழுதி 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 தள்ளி 400க்கும் அதிகமான அதிசிறந்த பிரிவுகளை எல்லாம் உருவாக்கி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ஒரு புக்கோட போய் நிற்கிறார். எங்க ஸ்டார்ட் பண்ணாரு? ஒரு பள்ளிக்கூட வாசல்ல நின்னாரு. இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாரு? நாடாளுமன்றத்தின் வாசல்ல நிக்கிறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? பள்ளிக்கூட வாசல்ல புத்தக பையோட உள்ளோட மாட்டோம், கோடி பையோட நின்னாரு. இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? நாடாளுமன்ற வாசல்ல. அவர் கையில புக்கும் இல்ல, புத்தக பையும் இல்ல, கோடி பையும் இல்ல, இந்தியாவையே புரட்டி போடுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இது உருவாக்கியதால அவருக்கு டயபெட்டிஸ் அதிகமாச்சு, லிவர் ப்ராப்ளம் வந்தது, ஒட்டுமொத்த உடல் நிலையும் சீர்குலைந்து போச்சு.
தனது வாழ்நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான அவமானங்களை பார்த்து பார்த்து சகித்து சகித்து வெந்து போய் நொந்து போய் யாரெல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சு அவங்க எல்லாம் நம்மளை தூக்கி விடலன்றோம் அவங்களையெல்லாம் அவங்களோடு பிணக்கு ஏற்பட்டு அவங்களோடு பிரச்சனை செய்து அதையெல்லாம் எழுதி வெளிப்படையாக வாழ்ந்து எந்த லஞ்ச குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாம எல்லா பதவிகளையும் அலங்கரித்து கட்ட கடைசியா இந்த பார்லிமெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சாதிக்காகவா, ஒரு குறிப்பிட்ட சங்கத்துக்காக இல்லைங்க. பெண்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை அந்த காலத்தில் தருவதற்கு அந்த நாடாளுமன்றம் யோசித்தது. நாடறிந்த பெரிய தலைவர்கள் யோசித்தார்கள். பெண்களுக்கு சம உரிமை தராத இந்த கேபினெட்ல நான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, இந்த பதவியே எனக்கு வேணான்டான்ட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்துட்டாருங்க. தூக்கி போட்டு வெளில வந்தார். பெண்களுக்காக வெளில வந்தார். உலகெங்கும் இருக்கக்கூடிய அதிசிறந்த தலைவர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்த போது என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? 2010ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அமெரிக்காவினுடைய அதிபர் ஜனாதிபதி இந்தியன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு, நீங்க லைஃப்ல எங்க வேணா இருக்கலாம், எவ்வளவு பாட்டம்ல வேணா இருக்கலாம், எவ்வளவு கீழே இருந்தாலும் நீங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு ஒரே எக்ஸாம்பிள் உலகத்திற்கு B.R. அம்பேத்கர் சொன்னது பராக் ஒபாமா. பொருளாதாரத்திற்காக இந்த பூமி பந்தினுடைய அதிசிறந்த விருதுகளை வாங்கி வீடு முழுக்க விருதுகள் குவித்த அமர்த்தியா சென் சொல்றாரு, பொருளாதார எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் சொல்றாரு, எனக்கு இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? சட்டமேதை அம்பேத்கர். உலகெங்கும் வாழக்கூடிய எத்தனையோ சட்டத்தரணிகள், வழக்குரைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், ஹியூமனிடேரியன் மனித உரிமை ஆர்வலர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய நெஞ்சில் தாங்கி இருக்கக்கூடிய அந்த தலைவனின் பேர் என்ன தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர். இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழைக்கும் அந்த கல்வி உறுதிப்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர். நாக்பூர்ல ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஒவ்வொரு கான்பரன்ஸ் அப்பயும் அவர் ரொம்ப ஆர்வமா இருப்பார், அந்த மக்களை மாத்திரலாம், அப்லிஃப்ட் பண்ணிடலாம். அப்படி அவர் அவசரமா காலையில கிளம்பும் போது விடியற் காலையில அவர் வீட்டு கேட்டு கிட்ட 3 பெண்கள் நிக்கிறாங்க. இவரு போய் கேட்கிறார், யார் யார் என்ன எதுக்கு வந்தீங்க? அந்த 3 மூதாட்டிகளும் சொல்றாங்க, இங்க அம்பேத்கர் யாரும் இருக்காராமே, அவரை பார்க்க வந்திருக்கோன்றாங்க. நான் தான் அம்பேத்கர் என்ன அப்படின்றாரு. அவங்க ஒளித்து வைத்திருந்த ஒரு பூமாலை எடுத்து, குட்டி பூமாலை, அம்பேத்கருக்கு போட்டு சிரிக்கிறாங்க. கோபம் வந்துருச்சு. நாக்பூர்ல கான்பரன்ஸ் நடக்குது, அங்க வராம இங்க என்ன வந்து மாலை போட்டுன்றீங்க சொல்றாங்க. இல்லையா, அந்த கான்பரன்ஸ் எல்லாம் வர்ற அளவுக்கு எங்க கிட்ட காசு பணம் இல்ல. இவருக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. உனக்கு பூமாலை வாங்க காசு இருக்கு, ஒரு கான்பரன்ஸ்க்கு வர காசு இல்லையான்னு கத்துறாரு. அப்ப அந்த 3 பாட்டிகளும் சொல்றாங்க, நாங்க அம்பேத்கர்ன்ற இந்த புள்ள நிறைய படிச்சதாமே, இந்த புள்ளைக்கு எப்படியாவது மாலை போடணும்னு நினைச்சு கடந்த 1 மாதமா பகலிரவா காடு மேடா சுத்தி விறகு வெட்டி 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 வித்து விறகு வெட்டி அந்த காசை எல்லாம் சேர்த்து ஒத்த மாலையை கஷ்டப்பட்டு வாங்கி நடந்தே வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம், நாங்க ஏழைங்கயா அப்படின்னா. உடைந்து போய் அழுகிறார் அம்பேத்கர். தாயில்லாத பிள்ளை, தன் கண்ணு முன்னாடி 3 தாய்மால் நிக்கிறாங்க. அவன் கையை காட்ட சொல்றாரு. அந்த 6 கைகளை காட்டுறாங்க அம்பேத்கர். ஃபுல்லா காய்ப்பு காய்த்து முள்ளு குத்தி கருப்பா உழைத்து வியர்வையும் ரத்தமும் சிந்தி காய்ந்து போன அந்த கைகளை பார்த்து சொல்றாரு, அம்மா நீங்க 3 பேர் இங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க, இந்த மாலையை போடுறீங்க பாருங்க, ஏன் இந்த குழந்தை படிச்சுட்டாங்கிறதுக்காக தானே நீங்க இந்த மாலையை போடுறீங்க. ஒன்னும் சொல்றேன், எனக்கு கஷ்டப்பட்டு கிடைத்த இந்த கல்வி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை வீட்டு குழந்தைக்கும் கிடைப்பதை உறுதி செய்து விட்டுதான் நான் சாவேன். இந்த எஜுகேஷனை, இந்த கல்வியை, இந்த அடிப்படை உரிமையை, இந்த சம உரிமையை, சக மனிதனிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு குறைந்தபட்ச மரியாதையை இன்னொரு மனிதனுக்கு கிடைப்பதை நான் உறுதி செய்து விடுவேன். அப்படி இல்லைன்னா துப்பாக்கியில் என்ன நினை சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த 3 கைகளிலும் கை வைத்து சத்தியம் செய்கிறார். கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுகிறார். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆர்டிகல் 15 நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் பிளவுபட்டிருக்கிற அந்த மனிதனை எல்லாம் ஒன்றுபடுத்துகிற இந்தியாவின் ஆன்மாவான அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட வீணாக்காம படிச்சுக்கிட்டே இருந்த அந்த படிப்பாளையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு தெரியுமா, வாழ்ந்த காலத்தை விடுங்க, அவர் இறந்து போயிட்டார். இந்தியாவில் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட சிலை எது தெரியுமா? அது அம்பேத்கரின் சிலை. கூண்டுல வச்சு பிராய்லர் கோழி அடைக்கிற மாதிரி உடைக்கப்பட்டு, செருப்பு மாலை போடப்பட்டு, பெயிண்ட் வீசப்பட்டு, சாதி கலவரம்னு சொல்லப்பட்டு இந்தியாவிலேயே அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட மனிதரும் அவர்தான், சிலையும் அவர்தான். ஆனால் இந்தியாவிற்காக அதிகமாக உழைத்த மாபெரும் மனிதரும் அவர்தான். இந்தியாவினுடைய தந்தை அப்படின்னு மகாத்மா காந்தியை சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அவர் தான். அவரை குறித்து இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் படிக்கணும். மாணவர்கள், மாணவிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இன்னும் படிக்கணும்.
அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இவ்வளவு தூரம் ஒரு பெரிய வரலாற்று சுருக்கமா சொல்லிருக்கேன். இப்ப சொல்லுங்க, அவர் சிலையை பார்த்தா நீங்க அடிப்பீங்களா, உடைப்பீங்களா, இல்ல கையெடுத்து கும்பிடுவீங்களா? நானா இருந்தா அவரை தாங்க கடவுளா கையெடுத்து கும்பிடுவேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வேற எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க. இந்த செய்தியை நண்பர்கள், நலன் மதிப்புகள் அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். வெறும் சாதி தலைவர் அல்ல அம்பேத்கர், சாதித்த தலைவர் அம்பேத்கர். ஜெய் பீம்.